Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 11th physics first midtermக்கான டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 தான் ஃபஸ்ட் மிட்டர்முக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டில் போர்ஷனு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த யூனிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் நீங்கள் படிக்கிறப்ப இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுங்க. அளவீடு செய்தலில் பிழைகள் என்றால் என்ன, அதோட வகைகள், வேரியஸ் டைப் ஆஃப் எரர்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதான் நிறைய டைம் எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டல் பெருக்கல் ஆகியவற்றில் ஏற்படும் பிழைகளின் பெருக்கத்தை விவரி. ஸோ எக்ஸ்பிளைன் த ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ், அடிஷ்னல் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ரெண்டு கொஸ்டினும் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லெசனில் இந்த 5 மார்க்ஸ் படித்தாலே உங்களுக்கு வந்து போதும். அதுக்கடுத்து ரெண்டாவது லெசன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விவரி. டீட்டெயில் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் பெருக்கலின் பண்பு, சரிங்களா, ஸ்கேலார் ப்ராடக்ட்டு, வெக்டார் ப்ராடக்ட், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகள், கைனட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் அசிலரேஷன். ஸோ இது ரெண்டும் பாருங்கள். இந்த ஸ்கேலார் வெக்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த 4 கொஷின் படித்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினு, இந்த இயர் நடந்த கொஷின் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை நீங்கள் எவ்வாறு அளவிடுவாய், இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஹவ் வில் மெஷர் டயாமீட்டர் ஆஃப் தி மூன் யூஸிங் பேரலக்ஸ் மெத்தட், இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரிணாம பகுப்பாய்வின் பண்புகள் அண்டு வரம்புகள், சரிங்களா, இது ரெண்டு கொஸ்டின் என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து துல்லியத்தன்மை மற்றும் நுட்பம் வரையறு, அக்யூரேசி அண்டு ப்ரிசிஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் செங்குத்தாக மேல்நோக்கி எரிப்படம் மற்றும் கீழே விழும் பொருள்களின் இயக்க சமன்பாடு, இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துருங்க. கிராவிட்டி அண்ட் அண்டர் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, அண்டர் கிராவிட்டி, இது ரெண்டும் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சீரான வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு மூடத்திற்கான கோவை. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். அதே போல் சீரான வட்ட இயக்கத்தில் தொடுகோட்டு முக்கோணத்திற்கான கோவை, இந்த ரெண்டு கொஷினை என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக 2 மார்க்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்கும். இதில் இந்த ஒரு ரேடியன், அதுக்கடுத்து 1 லைட் இயர், ஒளி ஆண்டு, வானியல் அலகு, ஒப்பீட்டு பிழை, ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ மற்ற கொஸ்டின் உங்களால் படிக்க முடிஞ்சுன்னா படிச்சுருங்க, அதர்வைஸ் இதையாவது என்ன நல்லா படிச்சிருங்க. இதை மாதிரி தோற்ற முறை, பேரலக்ஸ் மெத்தடு, ஸோ இதெல்லாமே பாருங்கள். யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் 2 வெக்டார்களின் ஸ்கேலார் குறிப்பு, அதே மாதிரி பெருக்கல் குறிப்பு, இது ரெண்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதே போல் முடுக்கம் வரையறு, எரிபொருள் என்றால் என்ன, அதோட எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து சீரான வட்ட இயக்கம், சீரற்ற வட்ட இயக்கம், ஸோ இதெல்லாமே பாருங்கள். திசை வேகம், வேகம் வரையறு, சரிங்களா, இந்த கொஷின் பாருங்கள். சார்பு திசை வேகம் என்றால் என்ன, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.